வணக்கம் உறவுகள், நண்பர், தமிழ் சொந்தங்கள்லாம் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். நானும் அதே போல் நல்ல சுகபலத்தோடு இருக்கிறேன். ஜிம் கிளாஸ் எல்லாம் செய்து முடிச்சிட்டு இப்போ நேரம் சரியாக 3 மணி ஆகிக்கொண்டிருக்குது. வெளியால் இன்றைக்கு ஃப்ரான்ஸின் காலநிலை மிக சினோ கொட்டி கொண்டே இருக்குது. காலையில் தொடங்கியது, இன்னும் கொட்டி முடியவில்லை. வன்னி மலத்துளை யூடியூப்புக்கு நான் சினோ கொட்டுறதை எடுக்க வேண்டும் என்று நினைத்திருந்தேன்னா, நான் என்னென்னா சூழ்நிலை போனோடு வெளியே போனால் சினோ கொட்டுறது போனின் மேல் கொட்டி விழுந்து தண்ணி போனதனால் போனுக்கு பிரச்சனை என்று சொல்லி வெளியால் இறங்கவில்லை. அது ஒரு பக்கம் அப்படியே கடந்து கொண்டிருந்தாலும் காலையில் 5 மணிக்கு என்னுடைய சபையார் என்னை ஆன்லைனில் அழைத்து வேத புஸ்தகத்தை வாசித்து சங்கீத பகுதிகளில் இருந்து காரியங்களை பார்த்து அதன் பின்பு தேவ ஆலயத்தினுடைய தேவைகளை பரிபூர்ணம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அதை குறித்து, அதேபோல் விசா இல்லாதவர்களுக்காக, வேலை இல்லாதவர்களுக்காக, அதே போல் வீடு தேடி கொண்டிருக்கிறவர்களுக்காக, இப்படி கணக்க காரியங்களை குறித்து காலையிலேயே நாங்கள் என்ன செய்தோம், ஒருமனப்பட்டு எங்களுடைய சபையாரோடு கூடி நாங்கள் 5 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் ஜெபம் பண்ணினோம். எங்களுடைய தலைமை போதகர் அருள் அவர்கள் அதை வழி நடத்தும் பொழுது அதுக்கு பொறுப்பாக ஒரு சிஸ்டர் இருந்து மிக அருமையாக வழி நடத்தினார். அப்போ தேவன் என்ன செய்கிறார், தினமும் எங்களை அனுதினமும் விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார். அப்போ நாங்கள் என்ன செய்ய வேண்டும், வேலைகளுக்கு போனாலாம், கடை வைத்திருக்கலாம், இல்லது நாங்கள் லிபரேஷன் பண்ணுறவராக இருக்கலாம், இல்லது நாங்கள் வெறும் என்னென்ன சொசைட்டிகள் வைத்திருந்தாலும் கூட தேவன் என்ன சொல்லுகிறார், வானத்தையும் பூமியை உண்டு பண்ணின தேவன், நான் உன்னுடனே கூட இருந்து உன்னை வழி நடத்துவேன். நீங்கள் ஒவ்வொருத்தரும் சொல்லலாம், எனக்கு தேவனை தெரியாது, என்னை தேவனுக்கு தெரியும் என்று சொல்லி மார்பு தட்டி சொன்னினவர்கள் எல்லாம் நான் கண்ணால் பார்த்திருக்கிறேன். ஆனால் இந்த காலம் பொல்லாத காலமாயிருக்கிறது. உலக நாடு எங்கும் பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் பார்த்திருப்பீங்கள். தேவன் சொன்னது போல் வெள்ளத்தினால் அழிய வந்து போய் முடிந்திருக்கிறது. போர்கள் நாலா பக்கமும் நடந்து கொஞ்ச சூழ்நிலை அமைதியாக வந்து கொண்டிருக்கிறது. எல்லாத்தையும் நீங்கள் பார்ப்பீர்கள். தேவனை தேடும் பொழுது தேவன் சகலதையும் செய்ய வல்லவராயிருக்கிறார். அதே போல் காலையிலேயே என்னுடைய தம்பியாக்கள் என்னோடு எடுத்து நின்ற விடயங்களை கதைத்து எல்லாரை பற்றியும் சுகம் விசாரிக்கவும் அவர்களுடைய நிலைமைகளை அறிந்து கொள்ளவும் தேவன் எனக்கு கிருபையும் இரக்கமும் பலத்தையும் தந்தார். அதற்காக தேவனுக்கு கோடான கோடி நன்றி. அதே போல் நான் இனி என்னுடைய யூடியூப் விடயத்தை பற்றி பேச வருகிறேன். என்னென்று கேட்டால், என்னுடைய வன்னி மலத்துளை யூடியூப் நல்லொரு இடத்துக்கு வந்து கொண்டிருக்கிறது. இந்த கால சூழ்நிலை பிழையாக இருப்பதாக நான் எங்கும் சென்று வீடியோ எடுக்க முடியாத சூழ்நிலை நீங்கள் நினைக்கலாம். ஐரோப்பா என்று சொன்னால் காலநிலை மாறும் பொழுது அது எங்களுக்கு ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையாக இருக்கும். காரணம் என்னென்னு கேட்டால், நாங்கள் வெயிலையும் சமாளிக்க வேண்டும், குளிரையும் சமாளிக்க வேண்டும், மழையையும் சமாளிக்க வேண்டும். 3 நிலையான காலநிலையை சமாளிக்கும் பொழுது உடலில் ஒரு தாக்கம் ஏற்படும். அதனால் வன்னி மலத்துளை யூடியூப்புக்கு நான் பல வீடியோக்கள் எடுக்க முடியாத சூழ்நிலையினால் இந்த பதிவில் உங்களுக்கு நான் என்ன சொல்லுகிறேன், தயவு செய்து பகிரவில்லை என்று சொல்லி குறை நினைக்க வேண்டாம். அடுத்த சூழ்நிலை மாறும் பொழுது உங்களுக்கு நல்ல வீடியோ பதிவுகள் வன்னி மலத்துளை யூடியூப்பில் வரும். அதே போல் என்ன ஃபேஸ்புக் நண்பர்கள், யூடியூப் நண்பர்கள், வாட்ஸ்அப் நண்பர்கள், போன் நண்பர்கள் எல்லாருக்கும் சுகத்துக்காகவும் பலத்துக்காகவும் நான் எப்பொழுதும் உங்களுக்காக பாரப்பட்டு ஜெபித்துக் கொள்வேன். முதலாவது நான் மீண்டும் சொல்லுகிறேன், உங்களுடைய வீடு வாசல்கள், உங்களுடைய வேலைத்தளங்கள், உங்களுடைய தொழிற்சாபனங்கள், உங்களுடைய போக்குவரத்துகள், உங்களுடைய உடல்நிலைகளை கண்ணும் கருத்துமாக பார்த்து கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நீங்கள் என்ன செய்ய முடியும், எதையுமே உலகத்தில் சாதிக்க முடியும். அது அப்படியே கடந்து போய் கொண்டிருக்கட்டும். அதே போல் பிரான்சில் டிக்கெட் விலை கூட்டப்பட்டிருக்கிறது. அடுத்த கட்டம் வீட்டு வாடகைகள் கூட்டப்படும். அடுத்த கட்டம் கரண்ட் வாடகைகள் கூட்டப்படும். அடுத்த கட்டம் உங்களுக்கு மாசோந்திஸ், நீங்கள் கடைகளில் போய் வாங்குகிற சாமான்கள் எல்லாம் விலை கூட்டப்படும். அப்பொழுது நீங்கள் என்ன செய்ய வேண்டும், சம்பளம் உயர்வை குறித்து அவர்கள் கமிட்டியில் பேசுவார்கள். அடுத்த கட்டமாக இருக்கும். அதே போல் என்னுடைய ஸ்ரீலங்கா மக்களுக்கு நான் சொல்லுவது, என்னுடைய தாய்நாடான ஸ்ரீலங்கா மக்களுக்கு நான், பிரான்சில் நீங்கள் மிகவும் அவதானமாக நடந்து கொண்டிருங்கள். காரணம் என்னென்று கேட்டால், எங்களுடைய நாட்டை பிரான்ஸ் அரசாங்கம் தங்களுடைய ரிபூஜி அந்தஸ்தில் இருந்து எடுத்து விட்டார்கள். இப்பொழுது நாங்கள் ரிபூஜி அந்தஸ்துக்குள் இலங்கை மக்கள் இல்லை.
அது தமிழ் மக்கள் சிங்கள மக்கள் என்று பிரான்ஸ் நாட்டில் பார்ப்பதில்லை. இலங்கையண்டா ஸ்ரீலங்கான்னு தான் சொல்லுவார்கள். அவ்வளவுதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஆதலால் விசா வைத்திருப்பவரும் சரி விசா வைத்திருக்காதவர்களும் சரி மிக கவனமாக இருங்கள். அடுத்த 2027 எலெக்ஷன் வர இருக்கிறது. எலெக்ஷன் இடதுசாரி வலதுசாரி ரெண்டே ரெண்டு கட்சிகள் தான். இந்த கட்சிகள் ரெண்டும் சரிக்கு சரியாக போட்டி போட்டு கொண்டிருக்கிறது. யார் வெல்வார்கள் யார் தோற்பார்கள் என்றது தேவனுக்குத்தான் தெரியும். மனிதர்கள் எந்த முடிவையும் எடுப்பதற்கு அல்ல, தேவரீர் பரத்திலிருந்து நியமிப்பார் யாரை இந்த தேசத்துக்கு நான் ஜனாதிபதியாக கொடுக்க வேண்டும் என்று தேவன் முடிவு பண்ணுவார். அதே போல் மனிதர்களும் அதுக்கு தகுந்த மாதிரி செயல்பட தேவன் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அதே போல் நீங்களும் 2026 முதல் வாரத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த ஆண்டு முழுக்களும் இனி நீங்கள் சுகபலத்தோடு கடந்து செல்ல வேண்டும் என்று சொல்லி நான் தேவனிடம் பிரார்த்தனை பண்ணிக்கொள்ளுகிறேன். உலக பூமி பந்தை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் பூமி பந்து சுற்றி கொண்டிருக்கிறது. எல்லாரும் சொல்லுவார்கள் எப்படி என்று கேட்டால் உலகம் அழிந்து போய்விடுமா என்ற ஒரு கேள்வி இருக்கும். உலகம் ஒருபோதும் அழியாது. ஒரு மனிதன் இறந்து விட்டால் அவனுடைய உலகம் அழிந்துவிடும். இதுதான் வரலாறு. இதைவிட நீங்கள் ஒரு நாளும் படைத்த தேவன் நோவாவுக்கு சொன்னார், இனி நான் நீரினாலோ நெருப்பினாலோ அழிக்க மாட்டேன் என்று சொல்லி. வெள்ளம் வரும், மழை வரும், எல்லாம் வரும். ஆனால் அழிவு அப்பப்போது போய்விடும். முற்று முழுதாக நோவாவின் காலத்தில் அழிக்கப்பட்டது போல நான் எதையும் அழிக்க மாட்டேன் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். அதனால் நீங்கள் எல்லாரும் எப்பொழுதும் தேவனை தேட வேண்டும் என்று சொல்லி நான் தேவனுக்குள் ஜெபம் பண்ணி விசுவசிக்கிறேன். நீங்கள் நல்ல சுகபலத்தோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விருப்பப்படுகிறார். அதேபோல் நீங்களும் தேவ சமூகத்தில் நின்று தேவனை ஆராதிக்க தேவன் விருப்பப்படுகிறார். நான் தேவனை பற்றி வன்னி மலத்துள்ள யூடியூப்பில் ஏன் வைக்கிறேன் என்று கேட்டால் நிச்சயமாக 2026 தேவனுடைய காரியமும் வெளியிடங்களையும் எடுத்து நான் அதில் பதிவேற்றுவதாக தேவனுக்குள் தீர்மானித்திருக்கிறேன். எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் உலகம் அமைதியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் தேவனிடம் அனுதினம் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். என்னுடைய வீடியோக்கள் அனைத்தும் உங்களுக்கு 10 நிமிடம் தான் வரும், அதை விட கூட வராது. காரணம் என்னென்று கேட்டால் எங்களை பார்த்தும் சிலர் ஏளனமாக கீழனமாக பேசுகிறவர்கள் இருக்கிறார்கள். அது எங்களுக்கு ஒன்றும் செய்து விடாது. காரணம் என்ன? என்னுடைய அம்மா சொல்லுவா, அப்படி மாடு திட்டி கண்டு சாகாது. என்னுடைய தாயார் சொல்லுவார். தாயினுடைய இறப்பு வந்திருக்கிறது ஜனவரி மாதம் 11ஆம் தேதி. அம்மாவினுடைய மரணம் அப்பாவினுடைய மரணம் ரெண்டும் இந்த மாதத்திலே வருகிறது. தேவரீர் அதற்காக நான் ஏழைகளுக்கு வயிறார உணவளிக்க வேண்டும் என்று சொல்லி நான் தேவனுக்குள் விருப்பப்பட்டிருக்கிறேன். தேவன் அதை செய்வார். அதற்கு எனக்கு தம்பியாக்கள் பக்கபலமாயிருக்கிறார்கள். என்னோட அண்ணனாக்கள் கதைத்து கொண்டிருப்பார்கள், தம்பியாக்கள் கதைத்து கொண்டிருப்பார்கள். எல்லாரும் எனக்காக எப்பொழுதும் ஃபாதர் உங்களுடைய உடல் நலத்தை பார்த்து கொள்ளுங்கள், உங்களுடைய சுகத்தை பார்த்து கொள்ளுங்கள், தேவன் என்னோடு இருப்பது போல் அவரோடும் இருக்கிறார். அதே போல் நீங்கள் ஒரு தரம் இன்றைய நாளை சந்தோஷமாக சமாதானமாக கொண்டு போக தேவனிடம் நான் பிரார்த்திக்கின்றேன். அதே போல் உங்களுக்கு பரிசில் கேஸ்மன்லின் எங்களுடைய அருள் பிரதருடைய சகோதரருடைய சேச்சினுடைய அட்ரஸுகள் எல்லாம் நான் என்னுடைய ஃபேஸ்புக்கில் வைத்திருக்கிறேன். அதை பார்த்து நீங்கள் யாரும் வர விருப்பப்பட்டால் கேஸ்மன் மெட்ரோவில் மேலுக்கு ஏறி ஒரு 15 நிமிடம் நடந்தீர்கள் என்று சொன்னால் அந்த சால் இருக்கிறது. மிக அழகாக தேவனால் அந்த சால் அமைக்கப்பட்டிருக்கிறது. தேவன் அங்கு வாசம் செய்கிறார். நீங்கள் விருப்பப்பட்டால் அங்கு வந்து ஆராதிங்கள். உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கிறது, செய்வினை, மந்திரம், சூனியம், அதே போல் வியாதிகள், அதே போல் கடன் பிரச்சனைகள், அதே போல் வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனை இருக்கோ எல்லாத்துக்காக ஜெபிக்கும் பொழுது உங்களுக்கு தேவரீர் விடுதலை தருவார், உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னும் ஒரு 3 நாள் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்களிடம் விட பெற்றுக்கொள்கிறேன். அன்பு நண்பன் நன்றி, வணக்கம்.